सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவல்லி முதல் அணுவாக்கம் 29வது வகுப்பு. தைத்திரிய உபனிஷத்தினுடைய 29வது வகுப்பு. பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி. இந்த பிரம்மமானது சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்கின்றது. அந்த பிரம்மத்தை விளக்குவதற்காக நாம் 2 முறைகளை கையாளுவோம்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று தடஸ்த லட்சணமாக, இன்னொன்று சொரூப லட்சணமாக. தடஸ்த லட்சணம் என்பது அந்த பொருளை சுட்டி காட்டிய பிறகு விலகிவிடும், சென்றுவிடும். சொரூப லட்சணம் என்பது அதன் அங்கமாக அதனோடே இருந்துவிடும். ஆக நாமோ இந்த பிரம்மத்தை விளக்குவதற்கு அப்ஜெக்டிவாக விசேஷணமாக இது எடுத்துக்கொள்ளாமல், சத்தியம் ஞானம் அனந்தம் என்பது விசேஷணமாக எடுத்துக்கொள்ளாமல் லட்சணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன லட்சணமாக? சொரூப லட்சணமாக சொல்லிப்பார். காக்கா உட்கார்ந்துருக்க வீடு தான் அவர் வீடுன்னு சொன்ன பிற்பாடு அந்த காகமானது சென்ற பிறகும் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அடையாளப்படுத்தி அந்த வீட்டை நாம் அடைவோம். நம்ம போய் பார்க்குற வரைக்கும் காக்கா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது ஒரு அடையாளம் மட்டுமே, காட்டி விட்டு விலகி விட்டது. ஆனால் நாம் அடைய வேண்டிய அறிவை அடைந்த பிறகும் கூட அந்த லட்சியத்திற்குள் முழுமையாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது, பிரிக்க முடியாதது. அப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் என்பது பிரம்மத்தோடு பிரிக்க முடியாத ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் இல்லை என்றெல்லாம் பார்த்தோம். பிரம்மத்தை புரிந்து கொண்ட பிறகும் அது சத்தியமாக இருக்கும், அதனோட இருக்கும், ஞானமாகவும் இருக்கும், அனந்தமாகவும் இருக்கும். அது பிரம்மத்தை விட்டு போகாது. அப்போ பிரம்மத்திற்கு எது தடஸ்த லட்சணம் சொல்லி சொன்னா அது வரக்கூடிய அத்தியாயங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம், அல்லது வியாக்கியானத்தில் விளக்கமாக வரும். அப்படி வியாக்கியானத்தில் விளக்கமாக வரும்போது என்ன சொல்லும்? ஒரு சிருஷ்டி அறிமுகப்படுத்தி இது பிரம்மத்திடமே வந்தது என்று சொல்லி அது பிரம்மத்திடமே இருந்து பிரம்மத்திற்குள்ளேயே ஒடுங்குகின்றது. ஆகவே இந்த ஜகத்திற்கு காரணமாக இருப்பது அந்த பிரம்மம் என்று சொன்னால் அது தடஸ்த லட்சணம். உலகத்தை காட்டி இந்த உலகத்துக்கு காரணன் யாரோ அவன்தான் இறைவன், ஈஸ்வரன், பிரம்மன் சொன்னால் தடஸ்த லட்சணம். காகத்தை துணை கொண்டு வீட்டை தெரிந்து கொண்டோம். வீட்டருகில் போகும்போது காகம் அங்கே இல்லாமல் கூட போய்விடும். அதுபோல் ஒரு கால் இந்த பிரம்மத்தை வைத்து கொண்டு இதை சிருஷ்டி காரணம் என்று, ஜகத்துக்கு காரணம் பிரம்மன், உபாதான நிமித்த காரணம் என்று சொன்னால் என்ன ஆகுமா? பிரம்மத்தை காரணம் என்று புரிந்து கொண்டு காரண காரிய விசாரத்திற்குள் சென்று பிரம்மத்தை வேறு மாதிரி புரிந்து கொள்வோம். சிருஷ்டியானது காகத்தை போல என்ன ஆகுன்னா, இப்போ தடஸ்த லட்சணத்தில் பார்த்தோம்னா அங்கேயும் என்ன பண்ணணும் சொல்லி சொன்னா, சிருஷ்டியானது பிரம்மத்தை விளக்கி நாம் கடைசியில் சொல்லும் பொழுது காக சென்றதை போல அந்த சிருஷ்டியும் அந்த தடஸ்த லட்சணத்திலிருந்து புரிந்து கொண்டு சிருஷ்டியும் நாம் நீக்கி விடுவோம், சிருஷ்டி சென்று விடும். ஆக பிரம்மத்தை புரிய சிருஷ்டி துணை செய்யும்.
பிரம்மத்திடம் சென்றதும் சிருஷ்டியானது அங்கு கிடையாது, இல்லவே இல்லைன்னு சொல்லுவோம், நீக்கி விடுவோம். ஆகவே தடஸ்த லட்சணம் காட்டி விட்டு சென்றுவிடும், அதன் தன்மையாக அது இருக்காது. சொரூப லட்சணம் என்பது அதனுடைய முழு தன்மையாக இருக்கின்றது. சிருஷ்டியின் துணை கொண்டு பிரம்மத்தை அறிய முயற்சி செய்தால் அது தடஸ்த லட்சணம். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோம். இதெல்லாம் நம்ம சூத்திரங்கள் பிரம்மசூத்திரம் மற்றெல்லாம் படிக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். தடஸ்த லட்சணம் சிருஷ்டியின் துணை கொண்டு இல்லாமல் பிரம்மத்தின் சொரூபத்தை கொண்டே பிரம்மத்தை புரிந்து கொண்டால் அது சொரூப லட்சணம். ஆக சத்தியம் ஞானம் அனந்தம் என்பது சொரூப லட்சணம். பிரம்மத்தை இவ்விதம் புரிந்த பிறகும் சொரூபமானது இருக்கும். இந்த லட்சணம் பிரம்மத்தை காட்டி பிரம்மத்திடமும் இருக்கும், காட்டி கொடுத்து அதனோடையே இருக்கும், அதுதான் சென்று விடாது. ஆக லட்சணம் என்றால் நம்ம என்ன பார்த்தோம், விளக்கி காட்டுவது சொல்லி பார்த்தோம், மற்றவர்களிலிருந்து இதை நமக்கு பிரித்து காட்டுவது. ஆக சத்தியம் ஞானம் அனந்தம் என்பது அடைமொழி இல்லை, லட்சணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் தடஸ்த லட்சணமாக இல்லை, சொரூப லட்சணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக பிரம்மத்தின் உண்மையான தன்மையாக இது இருக்கின்றது. இனி ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு பார்த்துன்னு சொன்னா பின்னால் புரிந்து கொள்ள போகின்ற விஷயங்களுக்கு முகவுரையாக இது இருக்கின்றது. அடுத்து சத்தியம் பிரம்ம நம்ம சொன்னோம். சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம அப்படி சொல்லி விளக்கம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்பொழுது முதல் சொல் சத்தியம் பிரம்ம என்று சேர்த்து பொருள் பார்ப்போம். சத்தியம் என்றால் நம்முடைய அனுபவத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், வாய்மை அல்லது எந்த பொருள் இருக்கின்றதோ அது சத்தியம் அப்படி சொல்லி நாம் நினைக்கிறோம். இது மனசில் வச்சுக்குவோம். அடுத்து இந்த பொருள்களை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சொற்களை நாம் வாழ்க்கையில் பிரயோகப்படுத்துகின்றோம், உபயோகப்படுத்துகின்றோம். அந்த சொற்களுக்கு பலவிதமான அர்த்தங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சொல்லை நாம் கேட்டவுடனே மனதில் ஒரு அர்த்தம் வருகின்றது, அர்த்தம் புரிக்கின்றது. அந்த அர்த்தமானது அந்த சொல்லினுடைய வாச்சியார்த்தம் சொல்லுவோம். வாச்சியார்த்தம் எந்த ஒரு சொல்லை கேட்டவுடனே ஒரு அர்த்தம் நம்முடைய மனதில் வருமோ, விளங்குமோ, புலப்படுமோ, அந்த அர்த்தத்துக்கு வாச்சியார்த்தம். வாக்கியத்தை கேட்டவுடனே நமக்கு வருகின்ற ஒரு அர்த்தம். ஒரு சொல்லை கேட்டவுடன் மனதில் தோன்றும் ஒரு அர்த்தம் இருக்குதுல்ல, அது வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம் சொல்லி சொன்னால் என்னன்னா டிக்ஷனரி படி இருக்கிற அர்த்தம்னு ஒரு சொல்லி அர்த்தம், இன்னொரு வகையில் டிக்ஷனரி அர்த்தம் மீனிங். அப்படி விவகாரத்தில் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கின்றது. அவ்வாறு பல சொற்களுடைய சேர்க்கை தானே வாக்கியம். அந்த வாக்கியத்தை பயன்படுத்தி நாம் விஷயங்களை புரிந்து கொண்டு விவகாரங்கள் செய்து வருகின்றோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோம், பொதுவான உதாரணம். சிஷ்யன் இடத்துல குரு சொல்கிறார், நீ சென்று தண்ணீர் கொண்டு வா. இது ஒரு வாக்கியம். தண்ணீர் என்பது ஒரு சொல், கொண்டு வா என்பது வேறொரு சொல். ஆக தண்ணீர் என்றதும் மனதில் என்ன வரும், தண்ணீர் ஞாபகம், அந்த பொருள் ஞாபகம் வந்துடும். கொண்டு வா என்பது வெர்பு, கிரியாபதம். ஆமாம், கிரியாபதம். இதை கேட்டதும் தண்ணீர் கொண்டு வான்ற அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடுது. அப்படி எல்லா விவகாரங்களும் அந்த வார்த்தையை வாச்சியார்த்தமாக கேட்டவுடன் நமக்கு ஒரு அர்த்தம் புரியும். பிறகு அதன்படி செயல்படுவோம். பல சொற்களுடைய சேர்க்கைத்தான் வாக்கியம். அந்த வாக்கியத்தை கேட்டவுடனே அந்த வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் வாச்சியார்த்தமாகவே நிறைய விஷயம் நமக்கு பொருளை கொடுக்கும், செயல்படும். அதனால் நமக்கு அறிவும் வரும், அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுகின்றோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் சில சொற்களுடைய வாச்சியார்த்தமானது அந்த வாக்கியத்தில் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கு பொருந்தி வராது. அப்பொழுது வாச்சியார்த்தத்தில் உள்ள சில விஷயங்களை தியாகம் செய்து அந்த வார்த்தையிலிருந்து அதனோடு சம்பந்தப்பட்ட வேறொரு பொருளை புரிந்து கொண்டு நாம் அந்த வாச்சியார்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாச்சியார்த்தத்துக்கு சாஸ்திரத்தை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை லட்சியார்த்தம். ஒரு வார்த்தையை கேட்குறோம், அந்த வார்த்தையுடைய அர்த்தம் நேரடியாக நமக்கு புரிந்து வரலை, அர்த்தமாகலை. அப்போ என்ன பண்ணுவோம், அதோடு சம்பந்தமுடைய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் புரிந்து கொள்வோம். ஆமாம், அதுக்கு பேர் லட்சியார்த்தம். சாஸ்திரத்தில் அதுக்கு சொல்லப்படுகின்ற உதாரணம், ஒரு 10-20 குதிரைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்போது ஒருத்தர் சொல்கிறார், சிவப்பு ஓடுகிறதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த வாக்கியத்தினுடைய வாச்சியார்த்தத்தினுடைய பொருள் என்ன, நேரடியான பொருள் என்ன? சிவப்பு என்பது ஒரு வர்ணம். வர்ணம் எங்கன்னா ஓடுமா, நிறம் எங்கன்னா ஓடுமா, ஓடாது. எனவே சிவப்பு என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் சிவப்பு என்பது ஒரு பொருள் இல்லை, அது ஓடுவதற்கு ஓடவும் ஓடாது. ஆனால் நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம், சிவப்பு நிறத்தை உடைய குதிரை ஓடுகின்றது எடுத்துக்கிட்டோம். அது சிவப்பு ஓடுதான் சொன்னார். இல்லை சாதாரணமாக இருக்க விஷயந்தான். ஆனால் சாஸ்திரமானது உதாரணங்களை சொல்லி நமக்கு விளங்க வைப்பதற்காக இதெல்லாம் எடுத்து சொல்லுகின்றது.
வெறும் வார்த்தையோட அர்த்தம் எடுத்தால் இந்த இடத்துல அர்த்தம் கொடுக்காது. சிவப்பு எங்கப்பா ஓடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக வாட்சிய அர்த்தத்தை விட்டு விட்டு அதற்கு சம்பந்தப்பட்ட இனி ஒரு பொருளை அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை புரிந்து கொள்கின்றோம். எந்த ஒரு சொல் அது தரும் நேரடியான அர்த்தமான வாட்சிய அர்த்தத்தை விட்டு விட்டு அந்த சொல்லுக்கு வேறொரு அர்த்தத்தை அதனுடன் சம்பந்தப்பட்டதை எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அர்த்தத்திற்கு பெயர் லட்சியார்த்தம். வாட்சியார்த்தம், லட்சியார்த்தம் இது ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திர விஷயங்களை புரிந்து கொள்வது வரக்கூடிய இன்னொரு விதமான ஒரு முறை, மெத்தட். ஆக லட்சியார்த்தம் என்றால் அந்த சொல்லிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் வேறொரு அர்த்தம். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், செய்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது அதோடு அது வாட்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டு செயல்களை செய்கின்றோம். அங்கே பொருள் இல்லை அர்த்தம் சரியாக வரவில்லை என்றால் லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே இதில் இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்கு. எடுத்த உடனே லட்சியார்த்தத்திற்கும் போகக்கூடாது. எப்பொழுது வாட்சியார்த்தம் நமக்கு விளங்கவில்லையோ, அர்த்தத்தை கொடுக்கவில்லையோ, புரிந்து கொள்ள முடியவில்லையோ, அப்பொழுது அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கா. மொத்தமாக அவர் சொன்ன வாட்சியார்த்தத்தை விட்டு வேறு ஏதோ லட்சியார்த்தம் அப்படி எடுத்துக்கக்கூடாது. வாட்சியார்த்தத்தில் எதை விடணும் அதோடு சம்மந்தப்படுத்தி வேறு என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மெத்தடெல்லாம் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முதலில் வாட்சியார்த்தத்துக்காக முயற்சி பண்ணணும். அது சரியாக வரவில்லை என்றால் லட்சியார்த்தத்துக்கு செல்ல வேண்டும். இப்போ குரு சிஷ்யன் எடுத்து தண்ணீர் கொண்டு வான்னு சொல்றார். சிஷ்யன் கிரேப் ஜூஸ் கொண்டு வந்தால் என்ன அர்த்தம்? தண்ணி தான் அர்த்தம், அது அனர்த்தமாகிவிடும். வாட்சியார்த்தம் சரி வரலை என்றால் தான் லட்சியார்த்தத்தை எடுக்க வேண்டும். நீர் கொண்டு வா என்பதிலே சிஷ்யன் லட்சியார்த்தத்தை எடுத்து விட்டான். எப்படி? நீங்கள் தண்ணீர் தானே கொண்டு வர சொன்னீர்கள். இதில் இன்னொரு தகராறு பாருங்க. நீங்கள் தண்ணீர் தானே கொண்டு வர சொன்னீங்க, டம்ளரில் கொண்டு வர சொல்லின்னு சொன்னால் என்ன ஆகும்? தண்ணீர் கொண்டு வா என்பதிலேயே அதை பாத்திரத்தில் டம்ளர்லேயே கொண்டு வான்னு அர்த்தம். அதுக்காக தட்டில் கொண்டு வர மாட்டான் தண்ணீரை, இல்லையா? அதுக்குரியதுனா கொண்டு வருவான். ஆகவே அன்றாட வாழ்க்கையில் ஒரு வார்த்தை நேரடியாக பொருள் கொடுக்கவில்லை என்றால் லட்சிய அர்த்தம் என்ற ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லட்சிய அர்த்தத்தில் பல அர்த்தம் இருக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு கைவெளி நவனித பாடல் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சா பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் அவர் கையாண்டிருக்கார். தத்துவ விளக்க படலத்தில் 71வது பாடல் பாருங்க. வடநூல் வல்லார்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் இடராகின் பொருளாமன்னம் இலக்கண உரையால் கொள்வார். திடமான அதுவும் மூன்றாக செப்புவார். விட்டதென்றும் விடல் இல்லாததென்றும் விட்டு விடாததென்றும் பேராமை. அதிலே ஜெகலட்சணம், அஜகலட்சணம், ஜெகலட்சணம் 3 சொல்லுவோம் நம்ம சமஸ்கிருதத்தில். தமிழ் என்ன சொன்னால் விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம். அதில் எதை விடணும் எதை விடக்கூடாது அப்படிலாம் சொல்லி அங்கே அர்த்தம் இருக்குது. அந்த முறையில் தான் பொருள் கொண்டு நானா இந்த வார்த்தையில் வச்சு நானா ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அது எதுக்கு சொல்கிறான்னு சொன்னால் சாஸ்திரம் சொன்ன கருத்துக்களை சரியாக முறையாக அழகாக நம்ம புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட முறைகள். இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி. ஆமாம், இந்த பத்திரம்லாம் எழுதும் பொழுது இந்த 4 மால் சொல்லுவாங்க பாரு, ஜெக்பந்தி சொல்லுவான். இதுக்கு மேற்கு, இதுக்கு கிழக்கு, இது வடக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டால் 4 மால். அதுக்குள்ளே இருக்கிறது என்னவோ அதுதான் நம்முடையது. அதுபோல் நம்ம இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வது சாஸ்திரம் அழகான இந்த முறைகள்லாம் கையாண்டுருக்கு, இந்த சிஸ்டம்லாம் கொடுத்துருக்கு. அதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிற 71. அதுக்கு இங்கே விளக்கம் சொல்கிறார் பாருங்க. கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்பு ஓடுதென்றும். இப்போ சிவப்பு குதிரை சொன்னோம் இல்லையா, அந்த வார்த்தை சொல்கிறார். தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள். இங்கு உதாரணங்களாக்கி இந்த 3 உரைகளாலே துங்கநூல் விரோதமான சொல்லெல்லாம் பொருளாம் தானே. இந்த முறையில் இந்த சொல்லெல்லாம் பொருளாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் தானே. 71, 72வது பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் அங்கே நிறைய விஸ்தாரமாக பார்த்துருக்கின்றோம். இன்னொரு பார்ப்போம். அந்த சச்சிதானந்தத்துக்கு விளக்க வேறு எந்த நூலையும் விட கைவெளி நவனியத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக விளக்கி இருக்கிறார். அது அவர் எல்லாமே விளக்கியிருக்கா, அது அதில் விசேஷமாகவும் இருக்கு. ஆக இங்கு வாட்சியார்த்தம் எங்கு சரியான பொருத்தமான பொருளை தரவில்லையோ அங்குதான் லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி லட்சியார்த்தம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் பொருள் நேரடியான வாட்சியார்த்த பொருளோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ பார்த்தோம்ல, குருவானவர் தண்ணீர் கொண்டு வான்னு சொன்னால் அவன் கிரேப் ஜூஸை கொண்டு வந்தான். அதை இங்கே ஒரு உதாரணம் பாருங்க. கங்கையில் கிராமம் என்று ஒரு வார்த்தை. கங்கையில் கிராமம். ஓடு நீரில் கிராமம் இருக்குமா? படகு தான் இருக்கும். ஆக கங்கை கரையில் கிராமம் உள்ளது அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிறோம். கங்கையில் கிராமம் சொல்லி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கங்கையில் கிராமம் இல்லை, கங்கை கரையில் கிராமம். அங்கே கங்கையை விட்டு கிராமத்தை எடுத்துக்கொண்டு கரை என்பதை சேர்த்து கொள்கின்றோம். அதை விட்ட லட்சணம்.
எதை கங்கை என்பதை விட்டு விடுகின்றோம், கரை என்பதை எடுத்துக்கொண்டு. கிராமத்தை விடலை. ஆமாம், அது இன்னொரு உதாரணம் நாம நம்முடைய பாஷையில் சொல்லலாம். வீடு எங்கெங்க இருக்கு? ரோட்டு மேலே வீடுங்கன்றான். ரோட்டு மேலே வீடு எங்கன்னா இருக்குமா? ரோட்டுக்கு நடுவில், ரோட்டு மேலே, ரோட்டு ஓரத்தில் இருக்கு. அந்த சமீபத்தை சொல்றதுக்காக சொல்ற, ரோட்டு மேலே வீடுங்க. ஆமாம், அதே போல தாங்க என்ன பண்ணி நாம அவன்கிட்ட வம்பு பண்ணுறது. என்னப்பா ரோட்டு மேலே விடனா எப்படி? அப்படிலாம் இல்லை. அது ஓரத்தில் இருக்கு, கிட்டிக்கே இருக்கு, அறியாமல் இருக்கு, ரோட்டு கிட்டே இருக்கு. எங்கே அங்கங்கே போக வேண்டாம். மெயின் ரோட்லேயே நம்ம விடுங்க சொல்கிறோமா இல்லையா? ஆகவே அன்றாட வாழ்க்கையில் நாம் பேசும்பொழுது அர்த்தம் வேறு எடுத்துக்கொள்கிறோம். அது சொல்கிற வார்த்தையிலிருந்து ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் அப்படி எடுக்கும் அர்த்தம் அந்த வாச்சிய அர்த்தத்தில் கூறும் பொருளுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆக கங்கையில் வீடு என்பதை வாச்சிய அர்த்தமாக எடுத்தால் அர்த்தமாகலை, பொருள் படலை. நீரில் வீடு இருக்க முடியாது, கங்கை கரையில் வீடு. அங்கே கங்கையும் விடலை, வீட்டையும் விடலை, இரண்டுடன் சம்பந்தப்பட்ட கரையை எடுத்துக்கிட்டோம். இரண்டுடன் சம்பந்தப்பட்ட கரையை எடுத்துக்கொண்டு கங்கை கரையில் வீடு. எதை விட்டுட்டோம்? இங்கே நீரை விட்டு கரையை லட்சியார்த்தம் செய்தோ. ஆக தண்ணீர் கொண்டு வா என்றால் அவன் டம்ளரில் தான் கொண்டு வர வேண்டும். ஆமாம், தட்டில் கொண்டு வர மாட்டார். காரணம் என்ன? அதனோட சம்பந்தப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். தண்ணீர்னா டம்ளரில் கோவலையில் தான் கொண்டு வருவார். எனவே லட்சியார்த்தம் சொல்லி சொன்னா வாச்சியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டு வாச்சியார்த்தத்தை பொருள் எடுக்க முடியாத பொழுது தான் லட்சியார்த்தத்தை எடுக்க வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் லட்சியார்த்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணுவா விவகாரம் தான் ஆகிடும். ஆமாம், என்னங்க இப்படி இருக்காரு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட போட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வேற தெரியும், நமக்கு புரியும். அது வேற. தூர்த்தம் கொஞ்சம் கூட போட்டார்னா இதெல்லாம் வழக்கத்தில் இருக்க வார்த்தைகள் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன ஏன்னு சொல்லிட்டு. அப்போ வார்த்தையோடு அல்லது வாச்சியார்த்தமே பொருள் தரும் பொழுது லட்சியார்த்தத்துக்கு போகக்கூடாது. தண்ணீர் கொண்டு வானா எந்த தண்ணீர்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. குடிக்கிற தண்ணி அங்கே அர்த்தம் டம்ளரில் கொண்டு வரணுது அர்த்தம் அண்டர்ஸ்டுட். அது எனவே ஒவ்வொரு சொல்லும் வாச்சியார்த்தத்தின் மூலம் பொருளை கொடுக்கலாம், லட்சியார்த்தத்தின் மூலமாக பொருளை கொடுக்கலாம். இந்த அறிவுடன் நாம் சத்தியம் பிரம்ம என்ற வார்த்தைக்குள் செல்கின்றோம். அதுக்கு தான் சத்தியம் பிரம்ம என்ற வார்த்தை எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முன்னிடையாக இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த வகையில் அர்த்தம் எடுத்துக்கோ. இங்கே நம்ம முதல் பார்க்குறோம் சத்தியம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதில் சத்தியம் பிரம்ம அப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய அனுபவத்தில் சத்தியம் என்ற சொல்லுக்கு வாச்சியார்த்தம் என்ன? உண்மை பேசுதல், வாய்மை அப்படி சொல்லிடலாம். எடுத்த உடனே சத்தியம் உண்மை பேசுதல். அப்போ சத்தியம் என்ற சொல்லுடைய வாச்சியார்த்தம் என்ன? இந்த இன்னொரு அர்த்தம் இருக்குது, உண்மை பேசுதல் பொதுவான அர்த்தம் இருக்குது. அடுத்து சத்தியம் சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் பொருள்கள் இருக்கின்றதோ அதெல்லாம் உண்மையில் இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். சத்தியம் எப்பொழுதும் இருப்பது அப்படி சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆமாம், சத்தியமாக இருப்பது. இந்த புத்தகம் பேனா எல்லாம் என்ன? இருப்பது, இருக்கின்றது அப்படி சொல்லி சொல்லலாம். இன்னொரு இருக்குது, ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், ஒருத்தர் ஒரு மலரை நம்ம கையில் கொடுக்குறார், கொடுத்து வரவேற்கிறார், அது உண்மையிலே மலராக இருக்கலாம். இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், அவர் பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு மலரை கொடுக்குறார், அதுவும் மலர் போலே இருக்குது, அதையும் கொடுக்குறார். அப்போது உண்மையான மலர் என்ன? அது உண்மையானது. பிளாஸ்டிக் மலர் என்ன? ஃப்ளவர்ஸு, அது உண்மையான மலர் இல்லை, மலரை போல இருப்பது. ஆமாம், அது பொய்யான மலர் அல்லது அசத்தியமான பூ, ஆனால் பூவை போல இருப்பது, அவ்வளவே. ஆகவே இங்கே சத்தியம் சொல்லி சொன்ன இந்த உலகில் நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ பார்க்கப்படும் பொருள் எல்லாம் சத்தியம் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த அர்த்தத்தை சத்தியத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல சத்தியம் சொல்லி சொன்னால் உலகில் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் உண்மையில் இருப்பவை, சத்தியமானவை சொல்லி நம்ம நினைக்கிறோம். காரணம் அவையெல்லாம் இருக்குது, இப்போவா இருக்குது? என் தாத்தா காலத்தை, பாட்டங்காலத்தை, பூட்டங்காலத்தில் அது எவ்வளவோ ஆண்டுலாம் சொல்கிறேன், அவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆக சாதாரணமாக சத்தியம் என்று சொல்கிற வாச்சிய அர்த்தம் இந்த உலகத்தை தான் நம்ம சத்தியம் என்றும் இருப்பது, உண்மையில் இருப்பது சொல்லி நினைக்கிறோம். ஆக உலகத்தை நாம் பார்க்கும்பொழுது உலகில் உள்ள பொருள்கள் எல்லாம் சத்தியமாக இருப்பது நினைக்கிறோம். ஏனென்றால் சத்தியம் என்ற அந்த வார்த்தையோட அர்த்தம் வாச்சிய அர்த்தத்திற்கு உட்பட்டது எடுத்த உடனே பார்த்தா. ஆனால் நிறைய பேருக்கு இந்த உலகம் சத்தியம் இல்லைன்னா நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நீங்கள் தான் சத்தியம் இல்லைன்னு நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அது புரியாது. அது என்னங்க சாலிடாக இப்படி இருக்க இந்த உலகத்தை போய் சத்தியம் இல்லைன்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? அதனால தான் வேதாந்தத்தில் நிறைய பேர் இதெல்லாம் வேதாந்தம் சும்மா கவைக்கு உதவாது, சும்மா தின்ன வேதாந்தங்க, சும்மா ஏதோ இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் நேரத்துக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்களால ஒத்துக்க முடியறதில்ல.
காரணம் நான் பார்க்கிறேன், அனுபவிக்கிறேனே, இதை போய் சத்தியமில்லை என்று எப்படி சொல்வது என்பார்கள். உண்மைதான், நம்ம அப்படிதான் நினைச்சிருப்போம். சாஸ்திர முறை எந்த கோணத்தை சொல்கின்றது பார்க்கும்பொழுது தான் நமக்கு அதோட உள்ள அர்த்தம் நமக்கு புரிகின்றது. ஆகவே இந்த பிரபஞ்சம் சத்தியம், இந்த வாட்சிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மத்தோடு சேர்த்து பார்த்தால் நமக்கு கிடைக்கின்ற பொருள் என்ன? சத்தியம் பிரம்மன் சொல்லும் பொழுது இந்த உலகத்தோடு சேர்ந்து அந்த பிரம்மத்தை சத்தியம் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆமாம், இந்த உலகம் சத்தியம், ஆக அந்த பிரம்மத்தை சத்தியம் என்ற இந்த உலகத்தோடு சேர்த்து சத்தியம் பிரம்மன் புரிஞ்சுக்கிறோம். ஆக எது சத்தியமாக உள்ளதோ அது பிரம்மன் சொன்னா உலகமே சத்தியம் என்று ஆகிவிடும். அதில் அந்த உலகத்தில் உள்ள பொருள்களும் சத்தியம் என்று ஆகிவிடும். எனவே இந்த உலகம் பிரம்மம் என்று சொல்லலாமா சொன்னா அப்போதான் ஒரு பிரச்சனை வருது. ரொம்ப அழகா சொல்றாங்க. சத்தியம் பிரம்மன் சொன்ன அந்த வாக்கியத்திலேயே மூன்றாவதாக ஒரு சொல் அனந்தம் பிரம்மன் வந்திருக்கு. இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் முரண்படாமல் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உலகம் பிரம்மன் சொல்லி எடுத்துக்கினா அனந்தம் பிரம்மன் என்னும்போது என்ன எடுத்துக்குவோம்? அப்போ அனந்தம் என்ற சொல்லுடைய அர்த்தம் என்ன? அனந்தம் என்ற சொல்லுக்கு வாட்சிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நேரடியாக முரண்பாடு வந்துடும். ஆக அனந்தம் என்று சொன்னா வரையறை அற்றது, லிமிட்லெஸ் சொல்லி அர்த்தம். அனந்தம் கவுண்ட்லெஸ் சொல்லி அர்த்தம் இருக்கு. பிளண்டி, அனந்தம் எண்ணிக்கைக்கு அடங்காது. இங்கே வரையறை அற்றது சொல்லி அனந்தம் பிரம்மன். வரையறை அற்றது பிரம்மம் என்று சொல்லும்போது உலகில் உள்ள மற்ற பதார்த்தங்கள் ஜெகத்து எல்லாம் சத்தியம் சொன்னா முரண்பாடு வந்து விடும். எப்படி முரண்பாடு வரும்? சிம்பிள் தான். இந்த உலகமானது வரையறைக்குட்பட்டது. என்ன வரையறை? தோன்றி இருக்கு, இப்போ இருக்கு, பின்னால் என்ன இல்லாமல் போக போகின்றது. நம்மனா சொல்லலாம் 4 கோடி வருஷம், அத்தனை லட்சம் வருஷம் நம்ம சொல்லலாம். ஆனாலும் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே இல்லை, நிச்சயமா தோன்றியதெல்லாம் அழியும், அழிஞ்ச பிற்பாடு இது இல்லை, இப்போதைக்கு இருக்கு. ஆகினால் இந்த உலகத்தை வரையறை அற்றது, லிமிட்லெஸ் சொல்ல முடியாது. தோற்றம், இருத்தல், முடிவு என்ற 3 தன்மை உடையது, மாறிக்கொண்டிருப்பது. அப்போ என்ன பண்ணணும்? முரண்பாடு வந்தால் வாட்சியார்த்தத்தை விசாரம் செய்து அதிலிருந்து லட்சியார்த்தத்தை நாம் கிரகிக்க வேண்டும், எடுக்க வேண்டும். ஏன்னா சத்தியம் பிரம்மனே இந்த அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அனந்தம் பிரம்மம் வரும்போது என்ன பண்ணுவோம்? அந்த வார்த்தை முரண்பாடு வந்துட்டுன்னா அப்புறம் சாஸ்திர சொல்கிற விஷயமே சரியில்லாத போயிடும். அதுதான் இந்த முரண்பாடு இல்லாமல் முறையாக புரிந்து கொள்வதற்கு பாருங்க, அதுதான் விசேஷம். அதுக்காகத்தான் இந்த முகவரையெல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் சாஸ்திரமே என்னத்தை எப்படி முரண்பாடாக பேசுது? ஒரு 2 ஸ்லோகம் தள்ளி பேசினாட பரவாயில்ல, நாமளும் மறந்துடுவோம். அங்கேயே அப்போ முரண்பாடாக பேசலாம். அப்புறம் முரண்பாடு கொண்டு மொத்த உருவம் சொல்லி நம்மளை முடிவு பண்ணிடுவாங்க. ஆக இப்பொழுது சத்தியம் என்ற சொல்லினுடைய லட்சியார்த்தத்திற்கு நாம் செல்ல வேண்டும். காரணம் வாட்சிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அனந்தம் பிரம்ம என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வேறு விதமாக அர்த்தம் வந்துவிடும். ஆக ஆனால் நம்முடைய அனுபவத்தில் உள்ள சத்தியம் இந்த உலகம் வரையறையற்றதாக இருக்கவில்லை. அதுக்கு மறுபடியும் எடுத்துக்கிற உதாரணம் புத்தகம் சொல்கிறோம். புத்தகம் என்பது இருப்பது தான், இருக்கிறது நம்ம சொல்கிறோம், சத்தியம் சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நெருப்பில் போட்டால் எரிந்து விடும். அப்போ புத்தகம் என்ற பெயர் மாறி சாம்பல் ஆகிவிடும். அப்போ பார்ப்பதெல்லாம் சத்தியம் சொல்லி சொன்னா ஆனால் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்போ மாறிக்கொண்டே இருக்கின்ற சத்தியம் பிரம்மன் சொல்லிடலாமா? பிரம்மம் மாறாத தன்மையுடன் சொல்லியிருக்கு. ஆக பிரம்மத்திற்கு அனந்தம் என்ற லட்சணத்தை எடுத்துக்கொண்டு அங்கு பார்க்கும் பொழுது இந்த சத்தியம் என்று சொல்ற வாட்சியார்த்தத்தை விட்டு லட்சியார்த்தத்துக்கு சென்றால்தான் பொருந்தி வரும். இனி லட்சியார்த்தத்துக்கு செல்லும் பொழுது அங்கு அதற்கு ஒரு நியமம் இருக்கின்றது. வாட்சியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டு தான் லட்சியார்த்தம் இருக்க வேண்டும், சம்பந்தப்பட்டு தான் பார்க்க வேண்டும். ஆக சத்தியம் என்பது பொருளைத்தானே குறிக்கின்றது என்றால் பொருளை எடுத்து விசாரம் செய்து பார்த்தால், இப்போ புத்தகத்தை நாம் என்ன பண்ணுறோம்? எடுத்து விசாரம் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், வேறு எதுனா எடுத்துக்கலாம். புத்தகம் என்பதில் 2 அம்சம் இருக்குது. எந்த பொருளை எடுத்தாலும், டிஸ்க் எடுத்தாலும் சரி, புத்தகம் எடுத்தாலும் சரி, 2 அம்சம் இருக்குது. ஒன்று, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இது புத்தகத்துக்கு ஒரு பேர் இருக்குது, புத்தகம் என்ற பேர். ஆனால் அந்த புத்தகம் என்ற வடிவம் இருக்க அது பேர், நாமம். அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு இல்லையா? நாம ரூபம் இருக்கு. ஆனால் புத்தகம் என்பதில் ஒன்று இருக்கு. என்ன எதுனா ஒன்று இருந்தால் தானே அதுக்கு பேர் வைக்க முடியும், இல்லாத ஒன்றுக்கு எப்படி பேர் வைக்க முடியும்? அப்போ எந்த ஒன்றில் என்ன இருக்கு? இருத்தல் என்ற தன்மை இருக்கின்றது, நாம ரூபம் என்ற தன்மை இருக்கு. 2 தன்மை இருக்கு, இருத்தல் பிளஸ் நாம ரூபம். ஆமாம், நாம என்றால் பெயர், நேம். ரூபம் என்றால் வடிவம் அல்லது ஃபார்ம். இது 2ம் கலந்தது தான் எந்த ஒரு பொருளும். ஆமாம்,
எனவே புத்தகத்தில் இருத்தல் என்பது இருக்கின்றது, பிளஸ் நாம ரூபம் இருக்கின்றது. இந்த இருத்தல் என்பதற்கு நாம் கொடுக்கின்ற வார்த்தை சத். சத் பிளஸ் நாம ரூபம் என்ற 2 விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருக்கு. புத்தகம் இருக்கின்றது, மைக் இருக்கின்றது, கிளிப் இருக்கின்றது, இல்லையா? எல்லாம் இருக்கின்றது 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 என்னும் பொழுது இருக்கின்றது என்ற ஒரு இருத்தல் என்ற ஒரு அம்சம் பிளஸ் அதற்கு ஒரு பெயர் நாம ரூபம் இருக்கும். எந்த பொருளை எடுத்தாலும் புத்தகம் என்கின்ற பெயர் சொல் இல்லாமல் நம்மால் ஒரு பொருளுக்கு அதுக்கு ஒரு சொல் இல்லாமல், பெயர் சொல் இல்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ புத்தகம் என்கின்ற பொழுது இருக்கின்றது என்பது சேர்ந்தே நமக்கு வருகின்றது. ஆக புத்தகத்தில் இருத்தல் என்ற சத்து என்பதும் நாம ரூபம் என்பதும் சேர்ந்தே இருக்கின்றது. அவ்வாறு இந்த உலகத்தில் எந்த பொருளை எந்த பதார்த்தத்தை எடுத்தாலும் நாம ரூபம் என்ற அம்சமும் இருத்தல் என்ற சத்தம்சமும் சேர்ந்தே இருக்கும். சரி, அப்போ சத்து என்ற ஒரு அம்சம் அது இருத்தல். அடுத்து அது எப்படி இருக்கின்றது என்பது வேண்டுமானால் மாறிக்கொண்டே இருக்கும். புத்தகமாக இருக்குது, பேனாவாக இருக்குது, இல்லை புத்தகமாக இருக்குது, எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு, அல்லது பேப்பராக இருக்குது. இந்த புத்தகத்தை தனித்தனியாக பிரிச்சுட்டுன்னு வச்சுங்களேன், திடீர்னு நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து பிச்சோம்னா அப்போ என்ன புத்தகம் நான் சொல்லுவோம் பேப்பர்னு சொல்லுவோம். அது எரிஞ்சிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சாம்பல்னு சொல்லுவோம், இல்லையா? ஆனால் எல்லாத்துலையும் என்ன, புத்தகன்ற பெயர் மாறி இருக்கு, நாமரூபம் மாறி இருக்கு, ஆனால் இருத்தல் என்பது இருந்து கொண்டே இருக்கு. புத்தகமாக இருந்தது, இப்போ சாம்பலாக இருக்கு, அது பேப்பராக இருந்தது என்கிற இருத்தல் என்பது தொடர்ந்து இருக்கும். அதில் நாம ரூபந்தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த சத்து என்கின்ற அம்சம் மாறாமல் இருக்கின்றது, இருத்தல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆக புத்தகத்தில் சத்து என்ற அம்சமும் இருக்கின்றது, இல்லையா? டேபிளில் சத்து என்ற அம்சம் இருக்கு, பேனாவில் சத்து என்ற அம்சம் இருக்கு. பெயர் வடிவம் மாறுமே தவிர அந்த இருத்தல் என்பது மாறாமல் இருப்பது. அந்த சத்து என்ற அம்சத்தில் எந்தவித மாற்றமும் இருக்குமா என்றால் இருக்காது. நாம ரூபத்தில் தான் மாற்றம் இருக்கும். ஆக சாதாரணமாக சத்தியம் என்ற வார்த்தைக்கு இங்கே நாம் சொல்றது, அதில் மாறாத எந்த ஒரு அம்சம் இருக்கின்றதோ அந்த அம்சத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். நாம ரூபத்தை தியாகம் செய்து விடுகின்றோம். காரணம், அது மாறிக்கொண்டே இருப்பது. ஆகினால் எல்லா பொருளுக்கும் 2 அம்சம் இருக்கும். சத்து என்ற ஒரு அம்சம், நாமரூபம் என்கின்ற இன்னொரு அம்சம். இது மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் மனசில் தங்கணுன்றதுக்காக இந்த உதாரணங்கள். எதை வேண்டுமானால் பிரித்து பார்த்தால் நாம ரூபம் சென்றாலும் கூட அதில் இருக்கின்றது 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 என்ற அம்சம் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் மாறுவதில்லை, மாறி மாறி வருவது நாம ரூபம். எனவே வாச்சியார்த்தமானது தொடர்ந்து வருகின்ற இருக்கின்றது என்ற சத்தையும், சாதாரணமாக வாச்சியார்த்தத்தை எடுத்துக்கிட்டால் சத்தியம் பிரம்மன் சொல்லி எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து இருக்கின்றது என்ற ஒரு அம்சத்தையும், எக்ஸிஸ்டன்ஸ் அந்த அம்சத்தையும், அதில் இருக்கக்கூடிய நாம ரூபத்தையும் சேர்த்துத்தான் நாம் சத்தியம் என்ற வார்த்தையை புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் மாறி மாறி வருகின்ற நாம ரூபத்தை விட்டு விட்டு தொடர்ந்து வருகின்ற சத்தம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு லட்சியார்த்தமாக அனந்தம் என்ற சொல்லை சேர்த்து பார்த்தால், சேர்த்து படித்தால் அப்பொழுது முரண்பாடு வராது. ஏன்? அனந்தம் என்பது மாறாத வரையறு இல்லாத ஒரு பொருளை சொல்லுவது. அப்போ பிரம்மம் என்பதை சத்தியம் பிரம்ம சொல்லி சொன்னா, எது மாறாததோ வரையறைக்குட்படாததோ என்றும் இருப்பதோ இருக்கின்ற அனைத்துக்கும் இருப்பை கொடுத்து கொண்டிருப்பதோ, இருக்கின்றது இருக்கின்றது என்ற இருத்தல் அம்சமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அந்த ஒன்றிற்கு பெயர்தான் சத்தியம் பிரம்ம என்று அர்த்தம். ஆக இங்கு அனந்தம் சொல்லிச்சுன்னா லிமிட்லெஸ், தொடர்ந்து இருப்பது, மாறாமல் இருப்பது என்று சொல்லும் பொழுது எல்லா பொருள்களுக்குள்ளும் ஊடுருவி ஜெகத்தில் தொடர்ந்து இருப்பது சத்தம்சம் மட்டுமே. முந்தி பூமியா இருந்தது, இப்ப கடலா இருக்கு. ஆமா, முந்தி வெறும் வனமா இருந்தது, இப்ப வீடாயிடுது, இல்லையா? முந்தி அப்படி இருந்தது, இப்ப இப்படி ஆயிருக்கு. அப்படி இப்படி மாறுமே தவிர இருந்தது இப்ப இப்படி இருக்கின்ற அந்த இருந்தது இருக்கின்றது என்று இருக்கக்கூடிய இருத்தல் அம்சம் இருக்கு, அது மாறாது. ஆக சத்தியம் என்கின்ற சொல்லை இந்த உலகில் உள்ள பதார்த்தங்களை குறித்தாலும் கூட நாம ரூபத்தை தியாகம் செய்து அதில் உள்ள சத்த அம்சத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சத்தியம் என்று சொல்ற லட்சியார்த்தம் சத்து என்றால் இருத்தல். அது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் வாட்சியார்த்தத்துக்கு போயிடும். பேனாவா இருக்கு, புத்தகமா இருக்கு, டிஸ்கா இருக்கு, ஏதோ வார்த்தைக்கு போயிடும், அது வாட்சியார்த்தம் ஆயிடும். ஆக பிரம்மத்துடைய முதல் லட்சணம் என்ன? இருத்தல்.
எது இருக்கின்றதோ அது பிரம்ம, எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் பிரம்ம. ஆக சத்தியம் என்பதில் வாட்சிய அர்த்தம் ஏதாவது நாம ரூபத்துடன் இருந்தால் இல்லையா, அதை சத்தியம் சொல்லும். அது நம்முடைய அனுபவமாக இருக்கு, அதை நாம் அனுபவத்தை காண்கின்றோம். ஆக சத்தியம் பிரம்ம என்ற அர்த்தத்தை நாம் எடுக்கும் பொழுது சத் பிரம்மன்னு சொல்லணும். ஏனென்றால் அனந்தம் என்ற வார்த்தைக்கு வரும் பொழுது இந்த லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டு சத் பிரம்ம என்றால் இருப்பாக அனைத்துக்கும் எந்த ஒன்று இருப்பை கொடுத்ததோ அதனால தான் சொல்லுவோம் இருப்பது உண்மை இல்லை, இருப்பே உண்மை சொல்லுவோம். இப்போ எது ஒன்று இருக்கின்றதோ அதை உண்மை சொல்லாத, அதற்கு எந்த ஒன்று இருப்பை கொடுத்ததோ, ஆக இருப்பது உண்மை இல்லை, இருப்பே உண்மை என்ற வார்த்தை ரொம்ப அழகாக நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா இருப்பே உண்மை. ஆக சத்தியம் பிரம்ம என்பதில் சத் பிரம்ம. அப்போ சத்தியம் என்பத வாட்சிய அர்த்தத்தை நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள் நாம ரூபங்கள், அதை வைத்து நாம் சத்தியம் என்று புரிந்து கொண்டிருக்கின்றோம். பிறகு எங்கள் லட்சியார்த்தம் என்ன? இருக்கின்ற பொருள் என்று அதை சொல்லக்கூடாது. எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது அது பேனாவா இருக்குன்னு சொல்லலாம். இங்கு இருத்தல் சொரூபமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அப்படிதான் லட்சியார்த்தம் பண்ணணும். அப்படி எப்படி இருக்கின்றது சொல்லி சொன்னா நாம ரூபம் வந்துடும். அது அதுவா இருக்கு, இது இதுவா இருக்குன்னு சொல்லிடும். ஆக இருக்கின்ற பொருள்களுக்குள் இருத்தல் என்ற தன்மையுடன் அந்த பொருள்கள் அப்படி இருப்பதற்கு அதனால் ஊடுருவி இருக்கக்கூடிய இருத்தல் இருக்கே, அந்த இருத்தலைத்தான் நாம் லட்சியார்த்தமாக எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மம் சத் பிரம்ம சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசித், ரொம்ப அழகான வார்த்தை அது. ஆமா, அந்த சத்து தான் சிஷியனே இந்த உலகமாக இருந்து கொண்டுள்ளதுன்னு காட்டுறார் தடஸ்த லட்சியத்தை சொல்லும் பொழுது. சதேவ சௌமிய, சௌமியன்னு சொல்லிட்டு தான் சிஷியனை அழைக்கிறார். அங்கே அழகானவனு அங்கே அர்த்தம் இல்லை, அவன் எங்கே ஆண் அழகன் போட்டிக்கா போக போகிறான். அந்த புரிந்து கொள்கின்ற அழகாக விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவனே சொல்லி அர்த்தம். சௌமியன்ற வார்த்தை நமக்கு புரியும். சௌமிய நாராயண பெருமாள்லாம் சொல்கிறோம் பாருங்க, அது போல சத் பிரம்ம. ஆக இருத்தலாக இருப்பது அது பிரம்ம. புத்தகம் என்பதில் இருத்தல் என்கின்ற அம்சத்தை எடுத்து விட்டால் நாம ரூபம் தனியாக இருக்காது. அந்த புத்தகத்தை இருத்தல் என்ற அம்சம் என்ன? அட்டை எடுத்துட்டேன், பேப்பர் எடுத்துட்டேன், அப்புறம் அங்கே புத்தகத்தை காட்டுங்க, என்ன காட்ட முடியும்? இப்போ டெஸ்கே இருக்குது, இதில் இருக்க காலை அது இதெல்லாம் எடுத்து உடச்சி போட்டுன்னு வச்சுங்க, இதுக்கு டெஸ்க்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். அது முந்தி டெஸ்க்காக இருந்தது, இப்போ என்னவா இருக்குன்னா இப்போ வெறும் மரமாக இருக்குது, ஏதோ ஒன்றா இருக்குது. அப்போ டெஸ்க்குன்ற பேர் மாறியாச்சு, இப்போ மரமாக அந்த இருக்கு அப்போ இருந்தது, இப்போ இருக்கு. அந்த இருத்தலை தான் நம்ம பிரம்மன்னு சொல்லணும், சத் பிரம்ம. அந்த இருத்தல் என்பது மாறாது. என்னவா இருந்தது எதுவாக இருந்தது தான் மாறிக்கொண்டே இருக்கு. நாம ரூபம் மாறும். எனக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும், எங்கெங்கே உதாரணத்துக்கு போக வேண்டாம். தங்கம் நகை, அந்த நகைகளில் இருக்கிற தங்கத்தை எடுத்து விட்டால் அந்த நகைக்கு இருப்பு இருக்குமா? யாரோ ஒரு சுவாமி வந்துட்டு உங்கள் இடத்துல நகையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, என்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? எத்தனை சாமியார் இப்படி புறப்பட்டு இருக்கீங்கப்பா? ஆமாம் தானே? இல்லை தங்கத்தெல்லாம் நீங்கள் எடுத்துங்கோ, நகையை மட்டும் எடுக்க கொடுங்கன்னா அதுவும் சரி வராது. அப்போ தங்கம் என்பது இருத்தல், நகை என்பது நாம ரூபம். நாம ரூபம் இல்லை என்றால் தங்கம் இருக்கும். பானை என்ற பெயர் வடிவம் இல்லை என்றாலும் களிமண் இருக்கும். பானை உடைந்தாலும் களிமண் இருக்கும். முன்ன களிமண்ணாக இருந்தது, இப்போ நாம ரூபமாக பானை இருக்கு. அது உடைந்த பிறகு அங்கு நாம ரூபம் என்ற பானை என்ற நாம ரூபம் சென்ற பிறகும் களிமண் இருக்கும். அந்த இருத்தல் அம்சம்தான் பிரம்மத்திற்கு செல்கின்றது. லட்சியார்த்தமாக அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அகில பிரபஞ்சத்திலும் எங்கெல்லாம் இருத்தல் என்பதை பார்க்கின்றோமோ அங்கெல்லாம் பிரம்மத்தை தான் பார்த்து கொண்டுள்ளோம். அதுக்காக நான் பார்க்கும்போது பிரம்மன் தெரியலேன்னு சொல்லாதீங்க. அப்போ பிரம்மம் என்பது நம்ம இன்னும் ஒரு வடிவம் பேர்லாம் கொடுத்து அப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சிடும். அப்படிலாம் இல்லை. எதெல்லாம் இருக்கோ, வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்னெல்லாம் இருக்கோ, மரம் செடி கொடி நதிகள் மலைகள், அதனால விஸ்வரூப தரிசனத்தை அதான அர்த்தம். எல்லாம் நானாக தான் இருக்கேன். அதை அப்படி புரிஞ்சுக்காததுனால கொஞ்சம் சாம்பிளுக்கு காட்டுறார். அப்போது கடவுளை பார்க்கணும்னு சொல்லி சொன்னா கண்ணை திறந்தாலும் இருக்கிறது என்னென்ன பார்க்கறதெல்லாம், கண்ணை மூடனால என்ன அவர் தான். தாய்மொழி அழகாக சொல்ல, கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, மண்ணோட 5 வயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. விஸ்வரூப தரிசனம் தான். இதெல்லாம் பார்க்குறோன்னு நீ தான், உன்னை தான் பார்க்குறேன். அதனால தான் ஒரு சுவாமி சொல்லுவாராம், நீ எதெல்லாம் பார்க்குறியோ அவரையே பார்த்துட்டு அவரை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த அறிவு வரணுமே, அதுதான் சாஸ்திரம் கொடுக்குறாரு. ஞானம் ஒரு அழகாக நமக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறாங்க. இது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் இது லேர்னிங் தான், சந்தேகம் இல்லை, புரிதல் தான்.
ஆக உலகில் பிரம்மன் இருத்தல் என்ற தன்மையாக இருக்கின்றது. ஒரு பொருள் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டாலே அந்த இருத்தல் பிரம்மனுடைய லட்சணம், பிரம்மனுடையது. இருத்தல் சொல்லி எதெல்லாம் சொல்றோமோ அது பிரம்மனுடையது. எது இருக்கோ அது பிரம்மம். அது எப்படி இருக்கு என்று பேசிவிட்டால் அது வாச்சியார்த்தம். ஆக இருத்தல் பிரம்மம், நிர்விசேஷமான சத் பிரம்ம. அதுல எந்த விதமான விசேஷமும் இல்லை, விசேஷம் இல்லை. நம்ம சொல்லுவோம், என்னப்பா வீட்டில் விசேஷம், என்ன தடபுடலா இருக்கணும். அதுபோல இங்க நிர்விசேஷம், ஒரு விஷயமும் இல்லை, இருத்தலாக என்றும் இருந்து கொண்டுள்ளது. இப்போ உலகமா இருக்கு, இதெல்லாம் மாறி பிரளயம் வந்து உலகமே இல்லாத போனால என்ன இருக்கும்னா, என்ன இருந்ததோ அதுதான் இருக்கும். ஜெகத்தை எல்லாம் அணுவளவு சிதறாவன்னு சேர்த்து வைத்த அணு திரளையெல்லாம் மகத்துவமாய் பிரம்மாண்டமாக செய்யும் வல்லவா நீ நினைத்தவாறே எல்லாம். தாய்மன்னர் சொல்ற எல்லாம் அனுரூபமா சேர்ந்துருக்கு. மறுபடியும் எல்லாம் பிரிஞ்ச பிற்பாடு என்னன்னா, முந்தி எப்படி இருந்ததோ அது போல ஒடுங்கிய நிலை, வெளிப்பட்ட நிலை, மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, இது அன்மேனிஃபெஸ்டட் ஆகும். இதுதான் பிரளயம் சிருஷ்டின்னு சொல்லி சொல்றோம். ஆமா, மேனிஃபெஸ்ட் ஆகி அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இடையில இருக்கிறது தான் இப்போ நாம் இருந்துகிட்டு இருக்க இந்த உலகம். அப்ப இதுல ஏதோ ஒன்று இருத்தல் வடிவமா இருக்க, அந்த இருத்தல் என்ற தன்மையை பிரம்மத்திற்கு கொடுத்து விட வேண்டும். அதான் பாரோடு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம். எது எக்ஸிஸ்டா இருக்கோ அது சத்து. இந்த உலகம் என்ன, அதன் இருப்பை கடன் வாங்கி உலகமாக காட்டி கொண்டுள்ளது. லோன் வாங்கி வீடு கட்டுறோம் பாருங்க, லோன் வாங்கி கார் வாங்குறோம், அதே கதை தான். ஆக நிர்விசேஷமான சத்பிரம்ம. நிர்விசேஷம் சொல்லி சொன்னா எந்த விதமான அட்ஜெக்டிவும் இல்லாமல், விசேஷணத்தை போடாமல், அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்பது இல்லாமல் வெறும் இருத்தல் என்பது பிரம்மத்தினுடைய லட்சணம். சரி, இப்படிப்பட்ட பிரம்மத்தை இந்த உலகத்துல எப்படி எங்கு காண்பது, எங்கெல்லாம் காண்பதோ இல்லையா? பதில், என்றுமே இது அனைத்துக்கும் காரணமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அந்த காரணம் தான் சத்தியம், காரிய மித்யா. ஆகவே உபனிஷத் வியாக்கியானத்துல இருத்தல் என்பதை காட்டுவதற்காக தடஸ்த லட்சணத்தின் மூலமாக பின்னால் சொல்ல போகின்றது. அப்ப எங்க பார்க்கறதுன்னா, எங்கெல்லாம் பார்க்கறியோ அங்கெல்லாம் இருப்பது அவர் தான். எங்கெங்கு பார்த்தாலும் அவ்வுயிருக்கு அவ்வுயிராய் அங்கங்க இருப்பது நீ என்றோ பராபரமே சொல்றாங்க. எங்கெங்க பார்த்தாலும் அங்கங்க நீ தான் இருக்க, வேற எங்க இருக்க? அங்கு இங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அருளோடு நிறைந்தது. முதல் வார்த்தை தாய்மணரோட முதல் பாடம். எங்க இருக்காருன்னா, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. சத்தியம் ஞான ஆனந்த பிரம்ம வார்த்தை தான் அங்க அழகா சொல்லிடுறார். சச்சிதானந்தத்தை தான் முதல் வார்த்தை அழகா சொல்லிட்டு, அங்கு இங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி முதல் பாடல் அருளோடு நிறைந்தது எது, தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் எங்கும் உயிர்க்குயிராய் தழைத்தது எது. ரொம்ப அழகா சொல்லிட்டு போறார். ஆக சிருஷ்டியை அறிமுகப்படுத்தி பிரம்மத்திற்கு தடஸ்த லட்சணத்தை சொல்லி அதிலிருந்து சிருஷ்டியின் துணை கொண்டு சொரூபத்திற்கு வர வேண்டும். ஏன்னா பார்த்ததை வைத்துத்தான் அதற்கு ஆதாரமாக எந்த ஒன்று இருக்கோ அதை நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். பார்க்காத ஒரு வஸ்துவை பற்றி நமக்கு விளக்கம் அப்படி சொல்ல முடியும். ஆக நீ எதையெல்லாம் பார்க்கிறாயோ அதெல்லாம் பிரம்மம் என்று சொல்லி, ஆனால் அது எந்த விதமாக இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது என்பது சொரூப லட்சணமாக சொல்றது. அப்போ சகுனத்திலிருந்து நிர்குணத்துக்கு அழைச்சிட்டு போறது, அதுதான் எங்க விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆக இந்த அகில பிரபஞ்சத்திலும் இருத்தல் என்ற தன்மையுடன் இந்த பிரம்மம் இருக்கின்றது. இருக்கின்றார் சொல்லி போட்டோமா, ஆறு சொல்லி போட்டா அது வேற மாதிரி ஆகிடும். இருக்கின்றது அதுக்கு அக்ரிணை தான் சொல்றது, சிங்குலர். ஆமா, கரெக்ட், சிங்குலர். ஆக இந்த இருத்தலான இருப்பாக உள்ள பிரம்மத்தை எப்படி அறிவதென்றால், அவர் இருத்தலாக இருப்பாக எல்லா இடத்திலும் இருக்கின்றார். அது எப்படி இருக்கின்றால் நாம ரூபம் வந்துடும். அதான் சொல்ல, சத்து என்றால் இருத்தல், சத் பிரம்ம. சத்தியம் என்றால் இருத்தல் பிளஸ் நாம ரூபம். ஆக லட்சிய அர்த்தம் என்ன, நாம ரூபத்தை துறந்து அல்லது இருத்தல் என்று அதை நாம ரூபத்தை துறந்து அல்லது நாம ரூபத்தை விளக்கி அங்கு என்ன இருக்கின்றதோ அதை அதுவாக சத் பிரம்மமாக புரிந்து கொள்வது. இனி என்ன பண்ணணும், நாம ரூபத்தை நாம ரூபத்தை விட்டு இருப்பாக பிரம்மன் இருக்கின்றா சொல்லி சொன்ன பிற்பாடு இனி அடுத்த ஒரு சொல்லு இருக்கு. என்ன, சத்தியத்துக்கு அடுத்தது ஞானம். அதை இப்பொழுது சேர்த்து பார்க்கணும், அனந்தம். இந்த 3 வார்த்தை சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது தான் ஒரு முழுமையான ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும் மனசுல. இப்போ சத்பிரம்ம என்று புரிந்து கொண்டோம். நாம ரூபத்தை நீக்கி லட்சியார்த்தமாக இருத்தல் சொரூபமாக அனைத்தினுள்ள இருப்பாக எந்த ஒன்று இருந்து கொண்டுள்ளதோ அந்த இருப்பு பிரம்மன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஞானம் பிரம்ம.
அதை இப்பொழுது செய்தது போலயே விசாரம் பண்ணணும். நம்ம சத்தியம் என்ற சொல்லி எப்படி விசாரம் செய்யப்பட்டதோ அவருடைய வாட்சிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டோம் இல்லையா? நேரடியான அர்த்தம் என்பதை என்ன என்பதை நாம் எடுத்துக்கொண்டோம். அந்த அர்த்தம் சரியாக வரலை என்பதை புரிந்து கொண்டோம். ஆகவே அந்த லட்சிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சத் பிரம்ம என்று புரிந்து கொண்டோம். சத்தியம் பிரம்ம என்பதை சத் பிரம்மன் புரிந்து கொண்டோம். அதே போலத்தான் ஞானம் என்ற சொல்லையும் அணுக வேண்டும். அப்படி வாட்சிய அர்த்தம் லட்சிய அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன்பாக சத்தியம் என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்தில் பிரம்ம சத்தியம் ஜெகத் காரணன் என்று நம்ம புரிஞ்சுக்கிற, அதாவது பிரம்ம சத்தியம், அந்த சத்தியமான பிரம்மன் ஜெகத் காரணனாக இருக்கின்றது அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ காரண காரிய தத்துவத்தை பார்க்கும்பொழுது காரணம் சத்தியம், காரியம் மித்யா. காரணம் சத்தியம், காரியம் மித்யா. ஆகவே சத்தியத்திற்கு இன்னொரு விளக்கம், எது காரணமோ அது சத்தியம், எது காரியமோ அது மித்யா. மித்யா என்றால் தோற்ற மாத்திரம், இல்லாதுன்னு சொல்லக்கூடாது, தோற்ற மாத்திரமே. களிமண் இருக்கின்றது, களிமண்ணிலிருந்து பானைகள் வருகின்றது. அங்கு களிமண்ணை என்ன பண்ணுவோம்? களிமண்ணை சத்தியம் சொல்லுவோம், ரிலேட்டிவா தான். களிமண்ணே சத்தியம் அப்படி இல்லை. அந்த இடத்துல பானைக்கு களிமண் இருப்பை தந்துள்ளது, ஆகவே அது சத்தியம். பானையை மித்யா சொல்லுவோம், நாம ரூபம். எதனால் அப்படி சொல்கின்றோம் என்றால் சத்தியம் என்றால் எப்பொழுதும் இருப்பது, சத்து என்பதுதான் சத்தியம் என்று நாம் பார்க்கின்றோம். பானைகளை அதாவது பானைகளை எடுத்து அதை உடைச்சி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே எங்கே பானை இருக்குன்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவோம்? பானை என்ற பெயர் வடிவம் சென்று விட்டது. ஆனால் களிமண் இப்பொழுது இருக்கா இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? இருக்கின்றது. முன்னே பெயர் வடிவம் இல்லாத களிமண்ணாக இருந்தது, பிறகு பெயர் வடிவத்தோடு பானையாக இருந்தது. பானைகள் உடைந்த பிறகும் பெயர் வடிவம் சென்ற பிறகும் அங்கு இருப்பது களிமண்ணே. பானை உடனே வடிவம் போயாச்சு, வடிவம் போனால் பெயரும் போயாச்சு இல்லையா? ஆக பானை என்பது நாம ரூபம் மித்யா, அங்கு களிமண் என்பது சத்தியம். ஆக சத்தியத்தை விளக்குவதற்கு புரிய வைப்பது காரண காரிய தத்துவத்தையும் பயன்படுத்துவார்கள் பெரியவர்கள். அதே விதத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு விசாரம் செய்தால் அதில் எல்லாம் பிரம்மன் சத்தாக இருக்கின்ற சொல்கிறோம், சத்ஸ்வரூபமாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது பிரம்மத்திற்கு எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் வரும்னு சொன்ன அழகான இடம் இது, கொஞ்சம் கவனமாக கேட்கணும். பிரம்மன் இந்த உலகத்திற்கு சத்ஸ்வரூபமாக காரணமாக இருக்கின்றா சொல்லி பார்த்தா அந்த காரணமாக இருக்கக்கூடிய சத்ஸ்வரூபமான பிரம்மன் ஜடமே. ஏன்னா சத்து என்பது ஜடம், களிமண் ஜடம் தானே. காரியமான நாமரூபமான ஜெகத் மித்யா என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இல்லை பெரிய நன்மை என்னவென்றால் பிரம்மன் காரணம் என்று சொல்வதிலிருந்து ஜெகத் மித்யா ஆகும் என்று புரியும் பொழுது இந்த ஜெகத்தில் இருத்தல் என்ற தத்துவமானது பிரம்மத்திற்கு செல்லும் பொழுது நாமரூபத்தை நீக்கி அதில் ஒரு குறைபாடு இருக்கின்றது. என்ன? களிமண்ணை காரணம் என்று பானை காரியம் என்று சொல்லும் பொழுது அந்த பிரம்மனும் களிமண்ணை போல ஜடமான சொரூபமா, களிமண்ணை போல சத்து என்ற அம்சத்தில் அப்படியே எடுத்துக்கொண்டால் அந்த பிரம்மம் ஜடமா. அப்படி ஜடமானு கேட்டால் பிரம்மத்துக்கு கோபம் வராது, நமக்கு கோபம் வந்துடும் வீட்டில். அந்த சந்தேகம் நமக்கு வந்துடுமா? எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. காரணம் இந்த பிரபஞ்சத்தில் எது சத்தாக இருக்கின்றதோ அது பிரம்மன் என்று சொன்னால் உடல் இருக்கின்றது, புத்தகம் இருக்கின்றது, எல்லா சத்ஸ்வரூபமாக இருக்கின்றது சொல்லி இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கின்ற சத் பிரம்மன் களிமண்ணை போல உடலை போல ஜடஸ்வரூபமா. சந்தேகம் வரும்பொழுது அடுத்த சொல் அந்த சந்தேகத்தை நீக்குகின்றது. என்ன அடுத்த சொல்? ஞானம். அது சத்ஸ்வரூபமாக இருந்து கொண்டு அது ஞானம் பிரம்மமாக இருக்கின்றது, சித்தாகவும் இருக்கின்றது, ஞானமாக இருக்கு. ஞானம்னா இங்கே அறிவு சொரூபம் சொல்லி அர்த்தம், அறிவாக இருக்கின்றது. களிமண்ணை போல ஜடமாக இல்லை, அது சத்தாகவும் இருந்து கொண்டு அறிவு சொரூபமாகவும் ஞானமாகவும் இருக்கின்றது. இப்படிதான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அது ஜடம் இல்லை. ஆக ஞானம் என்ற பதம் என்ன உதவி செய்கின்றது நாம் பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு? பிரம்மன் வெறும் சத்து என்று மட்டும் கூறிவிட்டால் அது களிமண்ணை போல ஜடமாக இருக்குமே என்ற சந்தேகம் வரும்பொழுது அது ஞானம் என்ற சொல் அந்த சந்தேகத்தை நீக்குகின்றது. இனி ஞானம் என்ற சொல்லுடைய வாட்சிய அர்த்தம் என்ன? அந்த சொல்லை கேட்டவுடன் மனதில் தோன்றும் அறிவு என்ன? அந்த சொல்லுக்கு டிக்ஷனரி படி உள்ள அர்த்தம், இதெல்லாம் நாம பார்க்க போறோம். இந்த இடத்துல தாய்மலர் அர்த்தம் சொல்வார், சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்று நித்தன் பரமகுரு நேசத்தால் அப்படி பேசுவார். சித்தம் ஜடமும் வேற வேற இல்லை, சதேவ சித்து சிதேவ சத்து, அப்படி ஒரு விளக்கம் வருது, நம்ம பார்ப்போம்.
இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார். இப்போ நம்ம கையை மூடிக்கிட்டு இருக்கோம். கையை மூடிக்கிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? கையில் உள்ளே இருக்க பொருள் தெரியாது. கைக்குள்ளே எதுவும் இருக்குது, திறந்து காட்டினா தான் அந்த பொருள் என்னவா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? மறைத்து வைத்துள்ளதை திறந்து காண்பித்தால் கைக்குள் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்கின்றோம். இப்போ அறிவு வந்து விட்டது. என்ன அதில் என்ன கைக்குள் என்ன இருந்தது? ஆகவே ஞானம் என்றால் மனதில் ஒரு பொருளை பற்றி தோன்றுகின்ற ஒரு அறிவு. மனதில் ஒரு பொருளை பற்றி தோன்றுகின்ற ஒரு அறிவு. இது சாஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா விருத்தி ஞானம் சொல்லுவாங்க. விருத்தி ஞானம் ஒரு பொருளை பார்த்த உடனே நான் மனதில் தோன்றுகின்ற ஒரு அறிவு, அதை பற்றிய ஒரு அறிவு, அது பேர் விருத்தி ஞானம். விருத்தி சொல்லி சொன்னால் எண்ணம் சொல்லி அர்த்தம். மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள். எண்ணம் என்று சொன்ன உடனே அந்த எண்ணத்திற்குள் ஒரு விஷயம் பொருள் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். வெறும் எண்ணம் இருக்காது, பிளைன் தாட்லாம் இருக்காது. பிளைன் தாட்டு தான் விருத்தி. அந்த விருத்தியில் ஒரு பொருளை பார்த்தோன்னா பொருளை பற்றி அறிவு வந்து உட்காந்துடுச்சு. ஆமாம். அப்போ நாம் எண்ணம்னு சொல்லி சொல்லும் பொழுது அதில் தாட்டும் இருக்குது, அந்த தாட்டுக்குரிய ஆப்ஜெக்ட் விஷயமும் இருக்கும். ஆக ஞானம் என்ற சொல்லில் வாட்சிய அர்த்தம் என்ன சொல்லி சொன்னால் விஷய விருத்தி சொல்லி அர்த்தம். ரொம்ப யோசித்திருக்காங்க பெரியவங்க. விருத்தி சொல்லி சொன்னா விஷய விருத்தி. ஏனென்றால் அந்த விருத்தி என்பது வெறும் எண்ணம். அந்த வெறும் எண்ணம் வெறும் எண்ணமாக இருக்காது. அந்த எண்ணத்திற்கு ஒரு பொருள் இருக்கும், விஷயம் இருக்கும். இது புத்தகம், இது பேனா, இது கடிகாரம், இது டெஸ்க் என்ற அந்த எண்ணத்தில் அந்த எண்ணத்துக்கு ஒரு விஷயம் இருக்கும். அது பார்த்த உடனே அந்த எண்ணத்தில் அந்த விஷயத்தோடு கூடிய எண்ணம் வந்து விடுகின்றது. ஒரு விஷயத்தை பொருளை பற்றி அறிவு என்று அர்த்தம். விஷய விருத்தி. புத்தகத்தை பார்த்தோன்னா புத்தகம் என்ற விருத்தி வந்துடுது. பேனாவை பார்த்தா பேனா என்ற விருத்தி வந்து விடுகின்றது. அறிவு. இவ்விடம் ஒரு நிமிடத்தில் 20 பொருள்களை பார்க்குறோம் அல்லது 30 பொருள்களை பார்க்குறோம். அந்த 30 பொருள்களை பற்றிய எண்ணத்திலும் 30 பொருள்களும் இருக்கின்றது. 30 எண்ணத்திலும் 30 பொருள்களை பற்றிய எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அதில் பாருங்க ஒரு விசேஷம். பேனா என்கின்ற அறிவும் இருக்கின்றது, புத்தகம் என்ற அறிவும் இருக்கின்றது, மனிதர்களை பார்த்தால் மனிதர்கள் என்ற அறிவும் இருக்கின்றது. ஒவ்வொரு எண்ணத்தில் இருக்க ஒவ்வொரு அறிவும் வேறு வேறாக இருக்கின்றது, மொத்தமாக இல்லை, மச்சான்னு இல்லை. அடுத்து பாருங்க, 2 பொருளை 4 பொருளை சேர்த்து பார்த்தா அத்தனை பொருளை பற்றிய அறிவு நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இங்கே பார்த்தோன்னே எல்லாம் இருக்குது, பொதுவாக தான் இருக்கு. ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை பற்றிய அறிவு தான் நமக்கு தெளிவாக இருக்குமே தவிர மொத்தமாக பார்த்தால் இருங்க சொல்கிறேன்னு தான் சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்ந்து குழம்பிடுதுன்னு வச்சுங்களேன், தெளிவாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் பொருளை பற்றியது அது வேறு வேறாக இருக்குது. அழகு சொல்லுவாங்க பாரு ஹிந்தியில், அது போல் வேறு வேறாக தான் இருக்குது. பேனான்னா பேனாவை பற்றிய அறிவு, புத்தகம்னா புத்தகத்தை பற்றிய அறிவு, டெஸ்க்குன்னா டெஸ்கை பற்றிய அறிவு, மனிதனா மனிதன் பற்றிய அறிவு, மரம்னா மரத்தை பற்றிய அறிவு. இப்படி தான் இருந்து கொண்டு இருக்கு. ஒன்றை பார்க்கும்போது மற்றொன்று எல்லாம் என்ன ஆகி இருக்கின்றது, பின்னால் தான் இருக்கு. பேனாவை பார்த்தால் புத்தக ஞானம் போய்விடும், புத்தகத்தை பார்த்தால் புத்தக ஞானம் இருக்கும், பேனா ஞானம் பின்னுக்கு சென்றுவிடும். இவ்விதம் 20 எண்ணங்கள் விருத்தி தோன்றினால் நாம் 20 பற்றிய அறிவு வந்துள்ளது நாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒன்று சொல்கிறாங்க, 20 பொருள்களை பற்றி அறிவு உள்ளது சொல்லி சொல்கிறோம். 20 பொருளை பற்றிய அறிவு ஒன்றிலிருந்து ஒன்று வேறு வேறாக இருக்கின்றது. இதில் வேறுபடாத ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். எப்படி அவஸ்தைகளில் 3 அனுபவங்களில் மாறாத ஒன்று சொல்கிறோம், அது போல் இந்த இடத்துல எத்தனை பொருளை பார்த்தால் அத்தனை பொருளை பற்றிய அறிவு வேறு வேறாக இருக்கின்றது. ஆனால் இந்த அத்தனை பொருள்கள் உள்ளும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒன்று மட்டும் வேறுபடாமல் இருக்கின்றது. அது என்ன? அத்தனை பொருள்களையும் அறிவிக்கின்ற பொதுவான ஒன்று என்ன? அறிவு. அந்த அறிவு தான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு பொருளை பற்றி அறிவையும் நமக்கு தந்து கொண்டுள்ளது. அது வேறுபடாமல் மாறாமல் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது. அந்த அறிவுத்தான் இங்கு ஞானம் சொல்லி சொல். ஞானம் என்பது அறிவு என்பது ஒன்று தான். ஆக 20 ஞானமும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. இதில் வேறுபடாது ஏதாவது இருக்கு சொல்லி சொன்னால் அந்த 2க்கும் வேறுபடாமல் தொடர்ந்து ஒன்று இருக்கின்றது. அதுதான் என்ன? இன்னொரு வார்த்தையில் சாஸ்திர வார்த்தையில் சொன்னால் சைத்தன்யம், சித் அல்லது அறிவு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. விளக்கிலிருந்து வெளிச்சம் வருகின்றது. அந்த வெளிச்சப்படுகின்ற இடத்துல எல்லாம் பொருள்கள் இருக்கின்றது. அந்த பொருள்கள் வருகின்றது போகின்றது. எத்தனையோ பொருள்களை அதை விளக்கி காட்டி கொண்டிருக்கின்றது. பொருள் தெரிய வேண்டுமென்றால் வெளிச்சம் தேவை. அங்கே பொருளும் இருந்தால் தான் பொருளும் தெரியும். அதுபோல நம்முடைய இடத்துல அந்த அறிவும் இருக்கணும். வெளிச்சத்தை போல அந்த அறிவில் அந்தந்த பொருள்களை பற்றிய விஷயமும் இருக்கும். ஆக எண்ணத்துக்குள்ள 2 அம்சம் இருக்கு.
ஒன்று சித் என்ற அறிவு தன்மை, இரண்டாவது அந்த விஷயத்தினுடைய நாம ரூபம். ஆக 20 ஞானம் என்று சொல்லும் பொழுது 20 விதமான அறிவு இருந்தாலும் கூட 20 விஷயங்களில் வந்து சென்றது, பொருள்கள் வந்து சென்றதை தவிர அந்த அறிவு அப்படியே அது இருந்து கொண்டிருக்கு. இன்னும் எத்தனை வந்தாலும் அந்த அறிவு அதை விளக்கி காட்டி கொண்டிருக்கும். வெளிச்சத்தை போல இந்த வெளிச்சத்துக்குள் எத்தனை பொருளை மறுபடியும் கொண்டு வந்து போட்டாலும் கூட, மறுபடியும் எடுத்து சென்றாலும் அந்த வெளிச்சம் பொதுவாக இருந்து அதை விளக்கி காட்டி கொண்டிருப்பது போல நம்மிடத்தில் இந்த ஒரு அறிவானது, சித்தம்சமானது, சைத்தன்ய அம்சம், சேத்தன அம்சம் தொடர்ந்து கான்ஸ்டண்டா இருந்து கொண்டே இருந்து அது அனைத்தையும் விளக்கி கொண்டுள்ளது. அதற்கு பெயர் அறிவு. அந்த அறிவாக இருப்பது பிரம்ம. அதனால சித் பிரம்ம அல்லது ஞானம் பிரம்ம. மேலும் விஷயங்களை நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.